மற்றும் ஒரு தமிழா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காளிமார்க் விப்ரோ தமிழா பவர்ட் பை அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட் மற்றும் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. கடந்த 20 ஆண்டு காலத்தில் உலகமயமாக்கலில் நம்ம குடும்பங்களில் இருக்க பல முக்கியமான விஷயங்களை நம்ம இழந்தோம், அவசியம் இல்லைன்னு. அது ஒரு முக்கியமான காரணம் மொபைல் செல்ஃபோனுடைய வருகை. அப்படி அந்த மொபைல் ஃபோனில் குறிச்சிக்கலாம்னு நினச்சி நம்ம முக்கியமாக தொலைச்ச ஒன்று எது தொலைச்சோம்னா, நம்ம வீட்டில் எல்லார் குடும்பங்களையும் வச்சுருந்த ஒரு வரவு செலவு நோட்டை தொலைச்சோம். ஒரு கணக்கு நோட்டு இருந்துச்சு எல்லா குடும்பத்துலேயும், இல்லையா? இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது எலக்ட்ரிசிட்டி கட்டின பில்லெல்லாம் சேர்த்து குத்தி வைப்பாங்க. ஒரு 4 மாதம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா எந்த மாதம் கூடியிருக்கு எந்த மாதம் குறைஞ்சிருக்குன்னு தெரியணுங்கிறக்காக. ஒரு குடும்ப நிர்வாகத்தில் வரவு செலவு என்பது ரொம்ப முக்கியம், பணம் சம்பாதிப்பது ரொம்ப முக்கியம், பணம் செலவழிப்பது அதை விட ரொம்ப பெரிய முக்கியம். அப்போ இது பணம் சிக்கனமாக இருப்பது முக்கியமா, செலவழிப்பது முக்கியமானு பேசுவதற்காக தான் இருதரப்பு வந்திருக்காங்க. நான் முதல்ல இந்த கேள்வியை வைக்க விரும்புகிறது, சிக்கனமாக இருக்க உங்ககிட்ட. இன்றைக்கி உலகத்திலே ரொம்ப குறைச்ச விலை கிடைக்கிறது டேட்டா தான், செல்ஃபோன் டேட்டா தான். நம்ம பார்த்து ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவோ இருந்த காசெல்லாம் போய் கடைசியில் 10 காசுக்கு வந்துருச்சு இப்போ, இல்லையா? ஆனால் அந்த செல்ஃபோன் டேட்டா இவ்வளவு குறைச்சி கிடைக்குதுல்ல, அந்த குறைச்சி கிடைக்கிறத சிக்கனமாக இருக்கு. நீங்கள் அதை விடவும் சிக்கனமாக எப்படி பயன்படுத்த நினைக்கிறீங்க? நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் வச்சுப்பேன். வாட்ஸ்அப்புக்கு எவ்வளோ நேரம், ஃபேஸ்புக்கு எவ்வளோ நேரம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு ஃப்ரெண்ட் யாராவது காசு தேவை அப்படின்றாங்க, இல்லை எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது காசு தேவைப்படுவோம், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த டேட்டா யூஸ் ஆகுது. நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் இல்லை, நேரத்தை நான் அந்த மாதிரி குறிப்பிட்ட அளவு வச்சிருப்பேன்னு சொல்கிறீங்க. இவ்வளோ நேரம் தான் முகநூல் ஃபேஸ்புக்கை பார்க்கணும் நீங்கள் நேரம் வச்சிருப்பீங்கிறது எனக்கு புரியுது. இவ்வளோ நேரம் தான் வாட்ஸ்அப் பார்க்குறது எப்படி வச்சுக்குவீங்க? வாட்ஸ்அப்பில் அடிச்சா எடுத்து பார்க்கணும்ல செய்தி. இல்லை, அது ஆன்லைன்ல தான் காமிக்கும், ஆனே பண்ணுறது இல்லை. ஆமாம், ஓகே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி தேவைப்படும் போது லொக்கேஷனோ ஏதோ நம்ம எங்கே போகும்போது கூகுள் மேப் அந்த மாதிரி நம்ம தேடும்போது அதுக்கு யூஸ் ஆகுது டேட்டா. சப்போஸ் எமர்ஜென்சியாக ஒருத்தர் காசு வேணும்னு கேட்குறாங்க, யாருக்கோ உதவி கேட்குறாங்க, அப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம், டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம உங்கள்கிட்ட கேட்க முடியாது, நீங்கள் டேட்டா ஆஃப் பண்ணியில் வச்சிருப்பீங்க. அவர் எமர்ஜென்சியாக உங்களுக்கு செய்தியாகவே வர கால் பண்ணுவாங்க சார். கால் பண்ணி கேட்டால் அப்புறம் உங்களை கால் பண்ணி சொன்னால் நீங்கள் அப்புறம் வாட்ஸ்அப்புக்கு போய் டேட்டா ஆன் பண்ணுவீங்க. ஆமாங்க சார், ஆன் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர், அதாவது சிக்கனம் பண்ணால் அந்த அவசர தேவைக்கு உதவியாக இருக்கும். சரி, ஓகே. வேற யார் வச்சிருக்கீங்க சார்? கூகுள் மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவேன் சார். கூகுள் மேப் ஆஃப்லைன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ நான் எங்கேயாவது போகணுன்னா அதை யூஸ் பண்ணிக்குவேன். இன்னொரு விஷயம் ப்ளே ஸ்டோரில் ஆப்ஸ் அப்டேட் கேட்கும். நான் என்னுடைய டேட்டாவில் அப்டேட்டே பண்ண மாட்டேன். நான் யாராவது ரிலேட்டிவ் வீட்டுக்கு போய் இல்லை ஆஃபீஸில் ஏதாவது ஒய்ஃபை ஃப்ரீயாக கிடச்சிதுன்னா அதில் அப்டேட் பண்ணிக்குவேன். நீங்கள் எந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு அடிக்கடி போகிறீங்க? அவர் பாவம் இல்லையா? ஒய்ஃபை வச்சுருக்காங்க. நீங்கள் வைஃபை வீட்டில்? என்னது கிடையாது சார், மொபைல் டேட்டா மட்டும்தான். ஓ, அதனால யாராவது ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா அங்கே போய் அப்போ அதை பயன்படுத்திக்குவீங்க. சார் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 199 ரூபா கொடுத்தா நம்ம 1.5 GB கிடைக்குது, 169 ரூபா கொடுத்தா 1 GB. ஆனால் என்னோடய பிளான் எப்படி அப்படின்னா 49 ரூபாய்க்கு 1 GB 28 நாள் கொடுக்குறாங்க. நான் அதை மட்டும் போட்டுக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டாக் டைம்னு சொல்லி ஒரு 95 ரூபாய்க்கு போட்டால் 95 ரூபா ஃபுல் டாக் டைம் 30 பைசா வந்துடுது. இதை நான் அப்படியே பார்த்தீங்கன்னா அது ஒரு 90, இது ஒரு 40, 149 ரூபா தான் இது. நான் 1 GB தான் போட போகிறேன். நான் இந்த 1 GB நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா என்னுடைய மொபைல் நெட் பேங்கிங் யூஸ் பண்ண போகிறோம், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, மற்றபடி இந்த நான் இஎம்ஐ கட்டுறது இது மட்டும்தான். இந்த 1 GB ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். எனக்கு யூஸ் மாதம் உங்களுக்கு ஃபோனுக்கு இப்போ எவ்வளோ ஆகுது? எனக்கு வெறும் 149 ரூபா தான் சார். 149 ரூபா? ஆமாம் சார். வேறு அதை விட கம்மியாக யாராவது பயன்படுத்தலாம் ஃபோனை? 3 மாதத்துக்கு சேர்த்து ஜியோவில் 399, அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால், மெசேஜ், 1.5 GB பர் டே நெட்டு. இது 3 மாதத்துக்கு. 3 மாதத்துக்கு 400 ரூபாய்னா மாதத்துக்கு எவ்வளோ வருது? 130. 133 ரூபா. நீங்கள் ஃபெயில். அவர் 119 கொடுத்துருங்க. இல்லை, நான் ஒன்று சொல்லிக்கிறேன். கேஷ்பேக் ஆஃபர் ஜியோவில் கொடுப்பாங்க. அதில் 100 rupees நம்ம கேஷ்பேக்கு கொடுப்பாங்க. நம்ம 3 months பண்ணுறப்ப அதில் 100, 175, 150 கேஷ்பேக்கு ஜியோவில் அப்ளிகேஷன்லேயே வரும். இப்போ 399க்கு எவ்வளோ கொடுப்பாங்க? 399க்கு 150 கொடுப்பாங்க. 150 ரூபா கேஷ்பேக் கொடுப்பாங்க அடுத்த தடவை கட்டும்போது. ஆமாம், அடுத்த தடவை கட்டும்போது. ஓ, அப்போ 399 ரூபா 150 கழிச்சிடணும். ஆமாம், 150 கழிச்சிடணும். 249,000. ஆமாம், 249 மூணாவது ஒரு நாள் எவ்வளோ? 80 ரூபாய்க்கு இருக்கீங்க. ஆமாம், 83. இப்போ 83 ரூபா ஒருத்தர். மொபைல் ஃபோன் பில் 83 ரூபா ஒரு தரம். அதை விட குறைச்சியாரு? உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அப்படி ஒன்றுலாம் இருக்குன்னு? யார்? ஓகே, இதில் மொபைல் 1000 ரூபாய்க்கு மொபைல் பில்லு 1000க்கு மேலே கட்டினாலும் யார்? நீங்கள் இவர்கிட்ட மைக் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்க? நான் பர் மந்த் 1500 ஆகும். இந்த மொபைலுக்கு அரௌண்ட் 499 ரீசார்ஜ் ஏர்டெல்லில். ப்ளஸ் இன்னொரு மொபைல் இருக்குது, அதுக்கு ஒரு 499 ரீசார்ஜ். டாங்கிள் வேறு இருக்குது, ஜியோ டாங்கிள். அதுக்கு அதுக்கு 1500. 2000 மேலே கட்டுறாள் யார்? இந்த ஒரு பீரியட் கொடுங்க. நான் 2 சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார்.
வோடஃபோன் 2 சிம் இருக்குது. ரெண்டுமே வந்து 999 பிளான் தான் சொல்லிடுவாங்க. 999 அந்த பிளான் பார்த்தீங்கன்னாக்கா வித் டேக்ஸோட வந்து 2000 ரூபாய் வந்துடும். பட் இந்த 2000 ரூபாயில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு டேட்டாஸ் அதிகமாக கிடைக்கும். எவ்வளோ கேட்ஜெட்ஸ் வச்சிருக்கீங்க நீங்கள் முதல்ல எல்லாரும்? இப்போ இஃப் யூ செக் மை பேக் ஐ ஹேவ் மோர் தென் 10 கேஜெட்ஸ். இந்த பேக்லேயே 10 கேஜெட்ஸ் மேலே இருக்குது. ஐ யூஸ்வலி ஹேவ் 3-4 ஹெட்ஃபோன்ஸ். எல்லாமே 2 நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸ், ஒரு வயர்டு, இன்னொன்று கம்ப்ளீட்லி வயர்லெஸ். அப்புறம் ஸ்மார்ட் வாட்ச், ஐ ஹேவ் 2 phones. அண்ட் தென் வீட்டில் எல்லாமே டு ஆட்டோமேட் எவ்ரி திங் ஐ ஹேவ் IoT டிவைசஸ். ஸோ வீட்டில் ஃபுல்லாகவே கேஜெட்ஸ். அப்புறம் பெட்ரூமில் வந்து எனக்கு நைட் படுக்கும்போது படம் பார்த்துட்டு படுக்க முடியும். லைக் ஐ கான் கோ டு ஸ்லீப் வித்வுட் வாட்சிங் மூவி. ஸோ அதனால் பெட்ரூமில் என் தலைமையிலே ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குது. ஸோ ஐ வாட்ச் மூவி எவ்ரி டே பிஃபோர். ஓகே. லேப்டாப் என்ன லேப்டாப் வச்சிருக்கீங்க? Surface Book 2. ஓகே. எவ்வளவு அது? 2,50,000. அதில் என்ன சிறப்பாக செய்யும்? அது சொந்தமாக சிந்திக்குமா? என்ன சிறப்பாக சொல்லுன்னா இட்ஸ் ப்ரொடக்டிவ் லேப்டாப் அண்ட் இட்ஸ் 2-in-1. ஸோ அதை டேப்லெட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், டிட்டாச் பண்ணிட்டு டேப்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். டூத் ப்ரஷ் என்ன வச்சிருக்கீங்க? Philips Sonicare. அதை சொல்லுங்க. So yeah, I have an electric toothbrush. That's around 20,000 rupees. அந்த டூத் ப்ரஷ் எவ்வளோ சொன்னார் எல்லாம் தெரிஞ்சு கேட்டுச்சா உங்களுக்கு? ஸோ அதில் வந்து 5 modes இருக்குது. ஹைஜீன், க்ளீன், whiten, சென்சிட்டிவ், அந்த மாதிரி 5 modes இருக்குது. அது என்ன செய்யும்? வயசானாலும் பல்லு விழுதுறாம பார்த்துக்குமா? வயசானாலும் அது it is supposed to do that. It is supposed to help you with the whole process. டூத் ப்ரஷ் அடுத்து வேற நான் இன்னும் உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன். இன்னும் கேஜெட்ஸ்னு இது இல்லை. The next thing that I'm planning to purchase is a smart glasses. இதே மாதிரி ஸ்பெக்டக்கிள்ஸில் சேம் சைஸில் இட்ஸ் ஸ்மார்ட் கிளாஸஸ். ஸோ இட் வில் டிஸ்பிளே ஆல் த இன்ஃபர்மேஷன், நேவிகேஷன், நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா கண்ணாடியிலே தெரியற மாதிரி. ஸோ தட் இஸ் மை நெக்ஸ்ட் பர்ச்சேஸ். தட்ஸ் இன் மை விஷ் லிஸ்ட். அது வாங்க. கண்ணாடிக்குள்ளே வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எப்படி ரோடு தெரியும்? இல்லை, இட்ஸ் டிரான்ஸ்பெரண்ட். ஓகே. இட்ஸ் டிரான்ஸ்பெரண்ட். இட் டசன்ட் எஃபெக்ட். அவங்க கையில் தராங்க. ஸோ ஐ அதான் விளக்குறாரு ஒரு விஞ்ஞானி. இல்லை, ஐ am such a security. கண்ணாடியே ஸ்க்ரீன் ஆயிடுமா? கண்ணாடியே ஸ்க்ரீன் ஆயிடும். கண்ணாடி ஸ்க்ரீன் ஆயிடும். It will be very transparent. அது என்ன விலை? That's around 50,000 rupees, 1,000 Canadian dollars. இவர் சொல்றாருல்ல, இவ்வளோ சொன்னார். இவர் சொன்ன லிஸ்ட்டில் இருக்க பொருள் எல்லாம் எனக்கு தெரியுங்க. அவர் சொன்னார் டூத் ப்ரஷ்ஷே வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ தான் கேள்விப்படுறோம். ரெண்டாவது கண்ணில் இதெல்லாம் வரும்னு அவரை சொல்கிறப்ப எனக்கு மார்வல் அயன்மேன் வர கேரக்டர் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ எங்களுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ தேவைப்படுது. அது கண்டிப்பா இவரா இருப்பார் நான் நினைக்கிறேன். It's to fulfill all your superhero needs. It'll make you feel empowered. Like நீங்களும் like உங்களுக்கும் அந்த capacity இருக்கு, extra human abilities இருக்கு அப்படிங்கிறது. It's like we are proceeding towards a technological age where everyone wants to have superpowers. அவர் போட்டிருக்க வாட்சோட விலை என்ன நினைக்கிறீங்க? 15,000 20,000. ஓகே, அவர்கிட்ட கொடுங்க. அவர் சட்டை என்ன விலை பாருக்கும்? $1,000. $1,000 ஓகே. பின்னாடி அவர்கிட்ட கொடுங்க. அவருடைய ஷூஸ் என்ன விலைன்னு நினைக்கிறீங்க? ஒரு 4,000 நினைக்கிறீங்க. ஓகே, பக்கத்தில் அந்த பொண்ணு கொடுங்க. கண்ணாடி என்ன விலைன்னு நினைக்கிறீங்க? கண்ணாடியை பார்த்தா 3,000 ரூபாய் மாதிரி தாங்க சார் இருக்கு. கண்ணாடி பார்த்தா 3,000 ரூபாய் மாதிரி தான் இருக்கு. ஆமாம் சார். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்க சார். சொன்னதில் யார் சரியா சொன்னா? எந்த பொருளுக்கு யார் சரியா விலை சொன்னா? Shoes, it's around 4,000 rupees. ஓகே. அது again I got it in an offer. ஓ, நீங்க ஆஃபர்ல எல்லாம் நீங்களும் சீக்கிரமா தான் வாழ முயற்சி பண்றீங்க. இல்ல ஆஃபர்ல எல்லாம் வாங்குறீங்க. பாத்தீங்களா? அது எங்க அம்மா அப்பானால எங்க அம்மா அப்பானால they are more into that saving mindset. அந்த typical Indian mentality ன்னு சொல்லுவாங்கல, saving mindset where parents want to save. நான் வந்து I finished my +2 here in India and I went to Canada for my undergraduate degree. பாஸ்போர்ட் எந்த பேர்ல இருக்கு? Permanent resident of Canada. ஓகே, அதனால தான் அந்த வார்த்தை வருது, டிபிக்கல் இந்தியன் மென்டாலிட்டின்னு. ஓகே, வாட்ச் என்ன விலை? Watch, it's like when I bought it was 28,000. 28. நீங்க 15 சொன்னீங்களா? 20 சொன்னீங்க, பரவாயில்ல. 28. அடுத்து வேற யார் கெஸ் பண்ணது? கண்ணாடி வந்து 7,000. 7,000 தான். பாருங்க, கொஞ்சமா தான் வாங்கியிருக்காரு அவரு. ஷர்ட் வந்து depends because all my clothes are stitched. I get tailor made. எனக்கு வந்து ready-made it's not my kind. நான் ரெடிமேட் ஒரு ஷாப்ல போய் ரெடிமேட் எடுக்க முடியாது. ஓகே. So I get it stitched from Raymond's. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு உங்களுக்கு. மாமா தன்னையவே இப்படி பாத்துக்கிறாரு, அப்ப நம்மளை எப்படி பாத்துக்குவாருன்னு பல பொண்ணு நினைக்க போகுது. இப்போ இவரை போல அதிகமாக கேட்ஜெட்ஸ் வச்சிருக்கிறது பக்கம் யாரு? I don't have that much, but ஆனால் மொபைலில் என்கிட்ட 4 இருக்குது. ப்ளஸ் ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் இருக்குது. அண்ட் இன்னும் 3 ஹெட்செட் வச்சுருக்கேன். 8 சார்ஜர் இருக்குது. இப்போ அமேசான் கிண்டலுக்கு இப்போ தான் போட்டிருக்கேன். ஓகே. வாங்கி தந்தா நல்லா இருக்கும். வாங்கி தந்தா நல்லா இருக்கும். யாரை பார்த்து சொல்றீங்க? அவரு. யாரு? எல்லோக்கு பக்கத்தில். அவர் ஏன் வாங்கி தராரு? He is actually my fiancé. வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். அதான் நீங்க பிளான் பண்ணி தான் வந்திருக்கீங்க போல இருக்கு ரெண்டு பேரும். கொடுங்க அவர்ட்ட. ஆக்சுவலாக பிளான் படி அவன் அந்த பக்கம் உட்காரணும் சார். ஏன்? ஆனால் திடீர்னு வண்டியில் வரும்போது இந்த மைண்ட் செட் அந்த பேக்கை பார்த்துட்டு இவ்வளோ கேட்ஜெட்ஸ் வச்சு நம்ம அந்த பக்கம் போய் உட்காரக்கூடாதுன்னு மனசு உறுத்தி இந்த பக்கம் உட்காந்துட்டாங்களா? 200 செட் ஆஃப் செயின் ப்ளஸ் இயரிங் இருக்கு. பார்த்தீங்களா, உங்க கூட தப்பா போய் நான் கேட்ஜெட்ஸை கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ நேரம்.
கழுத்தில் போடுறது எவ்வளோ செட் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க? 200 செட் ஆஃப் செயின் அண்ட் இயரிங் மட்டுமே சேர்த்து 200 செட் இருக்குது. 600 செட் ஆஃப் வெறும் இயரிங்ஸ் மட்டுமே இருக்குது. 600 செட் ஆஃப் அசசரிஸை போடுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகும் இல்லையா? 2.5 வருஷம் வெளியே போகணும். அசசரி டெய்லி எடுத்து போட மாட்டோம். நீங்கள் அவர்கிட்ட கொடுங்க மைக்க. ஷீ சப்போஸ் டு சிட் தட் சைடு. நீங்களே 600 தோடு வச்சிருக்க ஒரு பொண்ணு சப்போஸ் டு சிட் தட் சைடுனா திஸ் சைடு யார் தான் உட்காரலாம் உங்கள் கணக்குக்கு? சார் அப்படி இல்லை சார், ஆக்சுவலாக அவ கூட சேர்ந்து நானும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதை சொல்லுங்கள், நீங்கள் எதில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? நான் வந்து இப்போதைக்கே இந்த ஒரு வருஷத்துலேயே நான் ஆக்சுவலாக 4 ஃபோன் மாற்றிட்டேன். சிக்கனவாதிகளும் செலவாளிகளும் கூடியிருக்கும் இந்த அரங்கத்தில் தமிழகம் என்ன நினைக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஜி வலைதள பக்கங்களில் நேரடியாக, ஜி ஃபேஸ்புக், ஜி இன்ஸ்டாகிராம், ஜி ட்விட்டர் பக்கங்களில் நேரடியாக ஒரு வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாக்குகளை அங்கே சென்று பதிவு செய்யலாம். சிக்கனவாதிகள்ட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு நினச்சேன். அவர் சொன்னார் இல்லையா, நான் ஒரே விஷயத்தில் 3 மொபைல் மாத்திரேன்னு அவர் சொன்னார். ஒரு பொருளை நான் நீண்ட நாளாக வச்சுருக்கேன் அப்படின்னு நான் லாங்கிவிட்டி அதிகமாக உங்கள்கிட்ட இருக்க பொருள் யாராவது சொல்லுங்கள். நான் போட்டு சாண்டில் ஸ்லிப்பர் நான் 2010 வாங்கினேன். இன்னி வரைக்கும் அதான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்கள் எந்திரிச்சு நடக்கும் கையில் எடுத்துக்குவீங்களா? ஏங்க எப்படிங்க ஒருத்தர் 10 வருஷத்துக்கு ஒரு செருப்பு போட்டிருக்கீங்க? கேளுங்க, இதாங்க இது ஆக்சுவலி 1.5 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பிஞ்சிட்டு. சூப்பர். அப்பவும் நான் ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிதாங்க. ஆனால் 2010 வாங்கினது நான் இன்னி வரைக்கும் யூஸ் பண்ணேன். அது போக இன்னொன்று இருக்குது, நான் சோப் கேஸ் வச்சுருக்கேன். இதை மோர் தென் 13 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். 13 வருஷத்துக்கு மேலே சாதா சோப்பு. ஒரு சோப்பு டப்பா. ஆமாம். நல்ல சோப்பு. சோப் அது எப்படி இருக்கும்? ஒரு சோப்பு அதிகபட்சம் நீண்ட நாள் 3 மாதம் 4 மாதம் பயன்படுத்திருக்காள் யாரு? 3 மாதம். 3 மாதம் வச்சிருப்பீங்க ஒரு சோப்பை. என்ன செய்வீங்க? பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்துருவீங்களா? இல்லை சார், நான் வாங்குற சோப்பு அந்த மாதிரி. ஸ்கின்னுக்கும் நல்ல சோப்பு, டாக்டர் ரெக்கமெண்டட் சோப்பு. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. சொல்லுங்க. இல்லை பிராண்ட் நேம் சொன்னாங்கன்னா லைக் குளோபலாக நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். இல்லைப்பா, அது பிராண்ட் நேம் முக்கியம் இல்லை, அந்த சோப்பை நீ எப்படி பயன்படுத்துறேங்கிறதா முக்கியம். சார் அப்படி என்ன சார் உங்கள் உடம்பை போட்டு நார் தேய்க்கிற மாதிரி தேய்க்கவா போறீங்க? இல்லை மேம், அது செல்ஃப் ஹைஜீன் மேம். செல்ஃப் ஹைஜீன் தான், அதுக்காக ஹைஜீன் இல்லைன்னு கிடையாது. ஸோ வாங்குற சோப்பு, அதாவது ஒரு சில சோப்பு 250 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ஓகே. 250 ரூபாய்க்கு 10 நாளைக்கு கூட வராது. ஓகே. ஸோ அந்த மாதிரி எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க? நீங்கள் சோப்பை கம்மியாக போட்டிங்கன்னா சோப் மட்டும் கம்மியாகாது, உங்கள் தண்ணி கம்மியாகும். ஓ, உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வராங்கன்னு? சோப்பை கம்மியாக போட்டால் சோப்பை மட்டுமே மிச்சமாக நினைக்காதீங்க. சோப்பை கம்மியாக போட்டிங்கன்னா அதன் மூலமாக வந்து உபயோகப்படுத்துகிற தண்ணி கம்மியாகும். தண்ணி கம்மியாகிற மூலமாக பாத்ரூம்களுக்கு நேரம் கம்மியாகும். நேரம் கம்மியானா எரியிற பல்பு லைட் எலக்ட்ரிசிட்டி கம்மியாகும் இல்லையா? எவ்வளோ குறைக்கு ஒரு சாதாரண சோப்பு நீங்கள் நினைக்கிறீங்க, அதன் மூலமாக இத்தனை மிச்சமாகுதுன்னு சொல்கிறாங்க அவங்க. ஒரு பொருளை நான் இவ்வளவு நாள் பயன்படுத்தினேன், நீண்ட காலம் பயன்படுத்தினேன்னா எந்த பொருளை சொல்லுவீங்க? சார் 2012 என் ஃப்ரெண்டு ஒரு பென் கொடுத்தாரு, இங்க் பென். ஸோ ரீஃபில்லாம் யூஸ் பண்ண வேணாம், பிளாஸ்டிக் ரீசைக்ளிங். ஸோ நிறைய பிளாஸ்டிக் யூஸ் பண்ணா, ஸோ இங்க் பென் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ டில் ஐ எம் யூசிங் தட் சேம் இங்க் பென். வேற யாரு சார்? இது பிளாங்கெட் பெட்ஷீட் இருக்கு இல்லைங்களா? எது? பெட்ஷீட் ஓகே. போர்த்திக்கிற போர்வை. அது வந்து நான் எப்போ வாங்கி கொடுத்தாங்கன்றதே மறந்துட்டேன். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அதான் போர்த்தி தூங்குறீங்க? ஆமாம், இன்ன வரைக்குமே நான் அந்த பெட்ஷீட் தான் போர்த்தி தூங்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் இருந்து இங்கே சென்னைக்கு வந்தப்போ தனியாக தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு 2 வீடு மாறியாச்சு. பட் ஆனாலும் இப்போவும் என்னோட தூங்குறப்போ அதுதான் என்னோடது. ஓகே. வேற யாரு? சார் மேடம் சொன்னாங்க இல்லையா 600 தோடு வச்சு, அது யாரு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், சொல்லுங்க. என்கிட்ட வந்து மினிமம் 20 செட் இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் கலர்ஸே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 25-30 கலர் தான் இருக்கும். என்கிட்ட எல்லாமே இருக்குது. பட் ஆனால் ஒரு முறை வாங்கும்போது கரெக்டாக பார்த்து ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிடுவேன். வாங்கினதுக்கப்புறம் அதவே எந்த ட்ரெஸ் போட்டாலும் அதுக்கு மேட்சிங்காக யூஸ் பண்ண முடியும். எல்லாத்துலேயும் அந்த மாதிரி தான் அப்ளிகபிள் பண்ணுவேன். ஒரு கலர் ஷேடு அதிகபட்சம் ஒரு 25 கலர் ஷேட் இருக்குமா நம்ம போடுற ட்ரெஸ்ஸில்? அந்த 25 வாங்கினா போதும்ல. அந்த 25 கூட நான் 20 வாங்கி இன்னொரு 5க்கு சரி பண்ணிக்கிறேன், அவ்வளோதானே தேவைப்படும். 600 வாங்கி என்ன பண்ண போகிறாங்கங்கிறாங்க. ஒரே நிமிஷம், சாரி டு இன்டரப்ட். அவங்க வந்து இது வந்து விமன் ஒரு ஆக்சசரிஸாக பார்க்குறாங்க. 600 தோடு வச்சுருக்கேன் அதெல்லாம். ஆனால் அவங்க வந்து கலர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 25 கலர் காம்பினேஷன் இருக்கும். பட் தேர் நாட் அக்கௌண்டிங் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். அது கோல்டாக இருக்கலாம், பிளாட்டினமாக இருக்கலாம், டைமண்டாக இருக்கலாம். தேர் நாட் லைக் அக்கௌண்டிங் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ். கொஞ்சமாக சொல்கிறது போலுக்கு காப்பராக இருக்கலாம், பிளாஸ்டிக்காக இருக்கலாம். காப்பர் யார் போடுறா? வராது. இல்லை, எனக்கு நான் சொல்கிறது வந்து லைக் வென் ஐ கோ அவுட் ஃபார்மல் ஒரு மீட்டிங் போகிறேன்னா கஃப்லிங்ஸ் இருக்கும், பாக்கெட் ஸ்கொயர்ஸ் இருக்கும். பாக்கெட் ஸ்கொயர்ஸ் கஃப்லிங்ஸே எனக்கு வந்து லைக் ஐ வாண்ட் டு ஹேவ் லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஃப்லிங்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்கெட் ஸ்கொயர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, அதில் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது, அதில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்குது, செக் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் இருக்குது. அதையும் சொல்லி எக்ஸாக்ட் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் இருக்குது. அதுக்கு அப்படின்னு போகும்போது லைக் வென் யுவர் choices are very personalized, you have no other option to get them. Like வாங்கி தான் ஆகணும். லைக் if you want to look presentable, நான் இன்னைக்கு இங்கே வரேன்னா என் ட்ரெஸ்ஸை பார்த்து ஓ நல்லா இருக்கு ட்ரெஸ், லைக் யூ லுக் presentable, நல்லா இருக்கு அப்படின்னா இட்ஸ் a compliment. லைக் ஐ am able to carry off whatever I wear. எனக்கு அந்த ஆக்சசரிஸ்லாம் இது பண்ணுது. ஓகே. இங்கே வர்றதுக்காக நீ புது ட்ரெஸ் வாங்கினால யாரு? இத்தனை பேர் புது ட்ரெஸ் வாங்கின ஆளு இருக்கு. இந்த பக்கம் யார் இருக்கீங்க?
நீங்கள் பெட்ஷீட் மட்டும் தான் வாங்குறதுல போல இருக்கு, மற்றதெல்லாம் வாங்குறீங்க இப்போ இல்லை. இப்போ இந்த தரப்பில் சிக்கனமாக வாழ்வது நினைத்தவர்களில் இதை நான் நிறைய வச்சுருக்கேன் அப்படின்னு எது சொல்லுவீங்க? என்னோட ஷர்ட் ஃபேண்ட் நிறைய இருக்கு எது? ஷர்ட் ஃபேண்ட் என்னோட ட்ரெஸ் ஐட்டம்ஸ் நிறைய Dress நிறைய இருக்கு. நிறைய எவ்வளோ இருக்கு? என்கிட்ட ஒரு 25 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருங்க சார், இப்போ கேட்குறேன் பாருங்க, இப்போ திரும்பி பாருங்க. ஓகே, இப்போ இதில் அதிகமாக வச்சிருக்காள் யாரு? எது வச்சிருக்கீங்க? நான் சொல்லணும், நான் வந்து மாதம் மாதம் குண்டாயிட்டே போவேன். மாதம் மாதம் ஆமாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பீரோ ஃபுல்லாக எக்ஸலில் இருக்கும், ஒரு பீரோ ஃபுல்லாக டபுள் எக்ஸலில் இருக்கும். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் இன்னும் ஃபேட் ஆனதுனால அம்மா பீரோ என் பீரோவில் சேர்த்து ட்ரிபிள் எக்ஸலில் இருக்குது. மாதம் குண்டாவேன், அது முதல் வரி. ரெண்டாவது வரி வந்து எக்ஸல் வச்சிருக்கேன், டபுள் எக்ஸல் வச்சிருக்கேன், ட்ரிபிள் எக்ஸல் வச்சிருக்கேன். நம்ம தான் மாதம் குண்டாக போகிறோமே, இந்த எக்ஸலில் ஒழிச்சிட வேண்டியதானே? இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை, நம்மளும் மறுபடியும் ஒல்லியாயிருவோம்னு. ஆமாம். ஓகே, நான் இந்த பொருளை அதிக எண்ணிக்கையில் வச்சிருக்கேன், அல்லது இதை நான் அடிக்கடி மாற்றினேன் சொன்னால, ஒரே வருஷத்தில் 3 மொபைல் மாற்றினேன் சொன்னார்ல, அப்படின்னு எதை சொல்லுவீங்க? சார், இந்த 4 வருஷத்தில் ஒரு 3 கார் மாற்றிருக்கேன், 3 பைக் மாற்றிருக்கேன். ஏன்னா நான் ட்ராவல் அண்ட் ஃபுட் ஃப்ரீக்கு. எப்போ ஒரு லாங் வீக்கெண்ட் கிடைச்சாலும் ஏதாவது ஒரு இடத்துக்கு லாங் டிரைவ் போயிட்டு அந்த இடத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்டில் இருக்க சிக்னேச்சர் டிஷ் என்னன்னு தேடி தேடி சாப்பிட்றது. தூரத்தில் ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சாங்கன்னா சந்தோஷமாயிருவீங்க. சந்தோஷமாக அடுத்த காரை மாற்றி கிளம்பிடுறது. காரை தூக்கிட்டு எங்கள் அம்மா அப்பா, ஏன்னா எங்கள் அம்மா சும்மா கூப்பிட்டா வரமாட்டாங்க, செலவு பண்ணுவேன் அப்படின்ட்டு. கல்யாணத்துக்கு தான் போகிறேன், நான் போகிறேன் வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏற்றிட்டு போயிட்டு வழியில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டாக சாப்பிட்டு கடைசியாக ஒரு பேருக்கு கல்யாணத்தில் போய் ஒரு வணக்கம் வச்சுட்டு திரும்பி வந்துடுவேன். ஏன்னா எனக்கு கார் ஓட்டுறது பிடிக்கும், எனக்கு பைக் ஓட்டுறது பிடிக்கும், எனக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். நான் சம்பாதிக்கிறேன், என்னோட சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறேன். வேற யாரு? நான் வந்து மாதத்துக்கு ஒரு 3 செப்பல் மாற்றிடுவேன். மாதத்துக்கு 3 செப்பல் மாற்றிடுவேன். இன்னொருத்தர் அவரை பார்த்து சொல்லுங்க. அது என்ன மாதத்துக்கு 3 செருப்புங்கிறது என்ன கணக்கு? அது சும்மா ஷாப்பிங் போனால் கொஞ்சம் ஏதாவது வீட்டில் ஏதாவது டென்ஷனாக இருந்தால் அம்மா பர்ஸில் எடுத்துகிட்டு போய் இல்லை ஹஸ்பண்ட் பர்ஸில் எடுத்துகிட்டு போய் ஒரு செப்பல் வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு புரியல. அதாவது வீட்டில் ஏதாவது டென்ஷனாக இருந்தாங்கன்னா போய் செருப்பு வாங்கிட்டு வருவாங்களாம். செப்பல் வாங்கிட்டு வருவேன், அது இல்லாமல் சுடிஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த மந்தில் மட்டும் ஒரு 25 சுடிக்கு மேலே எடுத்திருக்கேன். நான் சுடிதாஸ் எடுத்திருக்கேன். அது ஸ்டிச் பண்ண இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கேட்டுட்ருக்கேன். அம்மாவும் என் ஹஸ்பண்டும் இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சார், நான் எவ்ரி மந்த் சேலரி வாங்கும்போது ஒரு ட்ரெஸ் பேர் வாங்கிடுவேன் சார். ஒவ்வொரு மாதமும் சேலரி வாங்கினோடனே ஒரு ட்ரெஸ் வாங்கிடுவேன். அதே மாதிரி என்னோட செப்பல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி ரன்னிங் ஷூஸு, ரெகுலர் ஷூஸு, டியூட்டிக்கு போடுற ஷூஸு. வீட்டில் பார்த்தீங்கன்னா செப்பல்ஸு ஷூஸு இதுக்கே ஸ்டாண்டு கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டாண்டு வாங்கி வச்சுருக்காங்க. வீட்டில் அடிக்கடி ஒய்ஃப் சொல்லுவாங்க, எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு. அவங்க கொஞ்சம் சிக்கனமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வாங்குவீங்க மாதம் சம்பளம்? அவங்களுக்கு வாங்க மாட்டான், அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க வந்து எனக்கு ஆப்போசிட், அப்படின்ட்டு ஆப்போசிட்டு. அவங்க வந்து சிக்கனமாக இருப்பாங்க, நான் வந்து செலவாளியாக இருப்பேன். உங்களுக்கு புரியுதா? அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் உங்களால் மாதம் ஒரு சட்டை வாங்க முடியுதுன்னு. அவங்க எல்லாம் ட்ரெஸ்ஸஸ் பற்றி சொன்னாங்க. இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அபவுட் ட்ரெஸ்ஸஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸு கூட முக்கியம் இல்லை. ஷேவிங் கேட்ரிட்ஜ் இருக்குல்ல, ஜிலெட் ஃபியூஷன் ப்ரோ லைட், அது ஷேவிங் கேட்ரிட்ஜ் அது எப்பவுமே என்கிட்ட 1 இயருக்கு இருக்கும். லைக் ஐ ஷேவ் எவ்ரி டே, க்ளீன் ஷேவ் பண்ணுறதுனால 1 இயருக்கு எக்ஸ்ட்ரா சப்ளைஸ் எப்பவுமே இருக்கும் என்கிட்ட. 1 இயர் சப்ளைனா அடுத்த 1 வருஷத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு வாங்கி வச்சுக்குவீங்களா? ஏன்னா ட்ராவல் அதிகமாக பண்ணுறதுனால இருக்குது, எப்பவுமே வீட்டில் இருக்கும் அது. அதுக்கப்புறம் பென்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கையில் அவ்வளோ எழுத முடியாது, ஐ ஹேவ் அ ப்ராப்ளம் வித் மை ரெஸ்ட். ஆனால் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் பென் பார்த்தனா ஐ லவ் ஃபவுண்டன் பென்ஸ் அண்ட் ஃபேன்சி பென்ஸ், லைக் பார்க்கர் அந்த மாதிரி, அதை விட மவுண்ட் பிளாங்க் அந்த மாதிரி. அதனால் ஐ கலெக்ட் லாட் ஆஃப் பென்ஸ். ஐ ஹேவ் மோர் தென் 50 பென்ஸ். எழுதவே முடியாது எனக்கு வந்து ஒரு சைன் 4 பேப்பர் கொடுத்து 4 பேப்பரில் ஒரே மாதிரி சைன் போடனாலும் என்னால் முடியாது. ஐ ஹேவ் டிஃபிகல்ட்டி. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 50 பென்க்கு மேலே இருக்கும். எங்கே போனாலும் அது ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். லைக் பென் பார்த்தோன்னே இட்ஸ் ஃபேன்சி பென் வாங்க. நீங்கள் யார் சொன்னீங்க பேனா வந்து 7 வருஷமாக வச்சிருக்கேன், நண்பர் வாங்கி கொடுத்த பேனா, ஒரு இங்க் பேனா வச்சிருக்கேன்னு. அவருக்கும் அந்த ஃபவுண்டர் பேனா தான் பிடிக்குமா? ஆனால் மினிமம் ஒரு 50 பேனா வச்சிருக்கானா. ஆனால் அவர் கொஞ்சம் கையில் ப்ராப்ளமாக, ஆனால் எழுத மாட்டாராம். பணத்தை சிக்கனமாக செலவழிப்பவர்களும் பணம் என்பது என் விருப்பத்திற்கு, என் ஆசைக்கு செலவழிப்பதற்காகத்தான், எனவே அதில் நான் கணக்கு பார்க்க மாட்டேன் என்று மறு அணியினரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிக்கனவாதிகளும் செலவாளிகளும் கூடியிருக்கும் இந்த அரங்கத்தில் தமிழகம் என்ன நினைக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஜி வலைத்தள பக்கங்களில் நேரடியாக, ஜி ஃபேஸ்புக், ஜி இன்ஸ்டாகிராம், ஜி ட்விட்டர் பக்கங்களில் நேரடியாக ஒரு வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாக்குகளை அங்கே சென்று பதிவு செய்யலாம். ஒரு பேனா பயன்படுத்துகிற ஒன்று நான் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக பயன்படுத்துகிறேன்னு சொல்கிற சிக்கனவாதிகள் இருக்க அதே அரங்கத்தில் எனக்கு பேனா எழுத முடியாது, ஆனால் எனக்கு பேனா ரொம்ப பிடிக்கும், 50 பேனா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தரை பார்த்தோம். வாங்க நீ வாங்க. அவருடைய பொருட்கள் அவருடைய பையிலிருந்து எடுத்து ஒரு டிஸ்பிளே வச்சோம்.
இவ்வளோ பொருளை. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ஒரு ஆண் இவ்வளோ பொருள் தூக்கிட்டு வந்தா பெண்களுடைய கைப்பைக்குள்ளே சின்ன சின்ன பொருளாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு ஆணின் பைக்குள்ளே வந்து இவ்வளோ இருக்குங்கிறது வந்து இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆண் பெண்ங்கிற வித்தியாசமே நம்ம பார்க்கக்கூடாது. ஐ எம் அ ப்ரோ ஃபெமினிஸ்ட். ஐ பிலீவ் இன் ஈக்குவாலிட்டி. ஆணும் ஒன்று தான், பொண்ணும் ஒன்று தான். ஸோ லைக் பொண்ணுங்க தான் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு இல்லை. ஈவன் லைக் ஒரு ஐ எம் அ மேல் பட் ஐ ஸ்டில் ப்ரிஃபர் யூசிங் ஹேண்ட் சானிடைசர். என்னோட ஸ்கின் சாஃப்டாக இருக்கணும்ட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன், சானிடைசர் யூஸ் பண்ணுவேன். மைக்கு தான் இங்கேயே கொடுப்பாங்களே, நீங்கள் வேறு கொண்டு வந்துருக்கீங்களே. அது மைக்கில் டூத் ப்ரஷ். நான் ஒன்றாவதுலேருந்து 5வது படிக்கிற வரையும் மதிய உணவு சாப்பிடும்போது ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. ஸோ அதனுடைய பொருள் என்னன்னு 1வது 2வதுலாம் தெரியல, கொஞ்சம் லேட்டர் ஏஜ் வரும்போது அது பொருள் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, தன்னிடம் இருக்கிறத உணவு மட்டுமல்ல என்ன இருக்கோ அதை பகிர்ந்து உண்ணணும். ஸோ அதுதான் அறங்களிலே மிகச்சிறந்த அறம் அப்படிங்கிறாரு. இது பகிர்ந்து உண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் தப்பாக சொல்ல, என் தம்பியை பற்றி நான் குறைவாக சொல்ல. ஆனால் எனக்கு யூஸ் பண்ணிட்டு லைக் when I update ஃபோன்ஸ், நான் வாட்சஸ் வந்து நான் லைக் ஸ்மார்ட் வாட்ச்னா நான் அப்டேட் பண்ணுவேன். அப்டேட் பண்ணிட்டு பழசெல்லாம் தம்பி கொடுத்துருவேன். அவன் ஹீல் கிளாட்லி யூஸ் இட். அவனுக்கு வந்து ஐ கிவ் இட் அவே டு பீப்புள். நான் நிறைய பேத்துக்கு இஃப் I run என்னோட கம்பெனியில் I have a subsidiary. You are holding 50 pence, right? That's what my question. 50 pence, that's something that's dear to my heart. It's my passion for collecting pens. ₹1 பென் இல்லை, ₹10 பென் இல்லை, ₹1000 பென் இல்லை. நீங்கள் அதை எழுத வேண்டிய எழுத்துக்கள் தான் உங்களுடைய, அதை எப்படி சொல்றது, சொல்ல வேண்டிய கருத்து, எழுத வேண்டிய கருத்துக்கள் தான் மதிப்பு மிக்கதாக இருக்குமே தவிர நம்மள வச்சிருக்க பெண் வந்து மதிப்புக்கு தகன. நான் ₹1 பாரதியார் கவிதை எழுதினாரு. பாரதியார் என்ன பார்க்கர் பென்ல கவிதை எழுதினாரு? பார்க்கர் பென்ல கவிதை எழுதல. தமிழா ஆனால் லைக் ஹீ ரோட் வித் வாட் எவர் தட் வாஸ் கம்ஃபர்டபிள் டு ஹிம். அவருக்கு அந்த அச்சாணியில் கம்ஃபர்டபுளாக இருந்தால் அது பண்ணுறாரு. அது பேர் அச்சாணி இல்லை, அது பேர் எழுத்தாணி. போகிற போக்கில் அச்சாணி எழுதுவேங்க. இல்லை இங்கே பாருங்க, அது வந்து நீங்கள் வந்து லைக் ஒன்லி வென் யூ ஆர் கம்ஃபர்டபுள் அண்ட் ஒன்லி வென் யூ ஆர் இன் கம்ஃபர்ட் ஜோன் யூ ஹேவ் த எபிலிட்டி டு எக்ஸ்பிரஸ். எனக்கு என்ன தோணுதுங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ண பிறகு நான் ஐ ஹேவ் டு பி கான்ஃபிடென்ட். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு ஒன்று வேணும். நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் யூல் கெட் த பெஸ்ட். இப்போ இதெல்லாம் வச்சு கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா நீங்கள்? நல்லா தான் இருக்கேன். சூப்பர், வாங்கப்பா அதை எடுத்துருங்கப்பா. இப்போ இந்த டேபிள் இருந்துச்சு பொருள் இருக்குல்ல, இது தினசரி நீங்கள் தூக்கிட்டு போகிற பொருள், எப்பொழுது கையில் வச்சிருக்க பொருள், அந்த பொருளின் மொத்த மதிப்பு என்னவா இருக்கும்? பண மதிப்பு அரௌண்ட் 5 lakhs. ஒரு 5 லட்ச ரூபா பொருளை பக்கத்தில் தூக்கிட்டே சுற்றுறீங்க இல்லையா? கண்டிப்பாக. செலவை காரணமாக காட்டி நீங்கள் வாழ்க்கையில் தவிர்க்கிற தருணங்கள் எது? ஹோட்டல் போக மாட்டேன், தேட்டர் போக மாட்டேன். ஓகே, ஹோட்டலுக்கே போக மாட்டீங்களா சாப்பிட்றதுக்கு? போவேன், நான் மட்டும் இண்டிவிஜுவலாக போவேன், ஃபேமிலியோடு போவேன். பட் ஃப்ரெண்ட்ஸோட கூப்பிட்டா வெளியே போகலாம் அப்படின்னா நான் போக மாட்டேன். போக மாட்டேன். ஏன்? மேபி பில் நான் பே பண்ணுறதா கூட இருக்கலாம், எனக்கு அதில் இஷ்டம் இல்லை. சரி, இது மாதிரி வேற வாழ்க்கையில் பணம் செலவழிஞ்சிரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் தவிர்க்க விரும்புகிற தருணங்கள் எது? இதை சொல்லிட்டு நான் வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. என்னன்னா ஆஃப்டர் மேரேஜ் நான் ஹனிமூன் போகல. நல்ல வேலை, தனியாக போனீங்கன்னா தான் தப்பு. இல்லை போகாமல் இருக்கிறது பிரச்சனை இல்லை. செலவாயிடுமேன்றதுக்காக போகலன்னு வச்சுக்கலாம், லீவ் கிடைக்கலன்னு வச்சுக்கலாம். எனக்கு அது ஆப்டாக லீவ் இருந்தது. கிடைக்கலன்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள். ஆனால் இது வரைக்குமே அவங்க சில சமயம் மறந்துடுவாங்க. ஆனால் பல சமயத்தில் மேரேஜ் ஆகிட்டு ஹனிமூன் போகலே அப்படின்றது. ஓகே, சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மால்ஸ்லாம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் என்ட்ரி. அது வந்து போய் விசிட்டு சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு வரது ஒரு ஃப்ரீ தான். என்ட்ரி ஃப்ரீ. ஆனால் நான் அதை கூட நான் ஏன் ஸ்கிப் பண்ணி பண்ணா, உள்ளே போய் பார்த்துட்டோன்னா அது வந்து நம்மளோட மைண்ட் செட் வந்து அங்கே போயிடும். இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னோட பர்ச்சேஸ்ன்றது ஒரு டி நகரில் ₹400 ஷர்ட், எனக்கு தெரிஞ்ச ஹைல நான் போட்டிருக்க ஷர்ட் ₹400 தான். ₹600 செப்பல் மேக்ஸிமம் இவ்வளோ தான் கொடுக்கணும். ஆனால் நான் போய் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இதை விட பொருள் இருக்குன்னு நான் என்னோட மைண்ட் அப்டேட் ஆகுதோ அப்போ வந்து ஒரு விஷயம். 2வது ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக். அப்படி பொல்யூட் ஆகக்கூடாதுல்ல, நம்ம சிக்கனத்தை கொள்ளையா வச்சிருக்கோம். நம்ம வந்து என்ன செய்யணும்னா, சாக்ரட்டிஸ் சொல்றாரு, நான் வந்து போறேன் கடை வீதிக்கு. ஏன் போறேன் அப்படின்னா, என் வாழ்க்கைக்கு தேவையில்லாத பொருள் இந்த உலகத்துல இவ்வளவு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கா நான் போறேங்கிறாரு. ஃபன்னுக்காக, என்டர்டைன்மெண்ட்டுக்காக நீங்க கடைசியாக செலவழிச்சது எது? என்ன செலவழிப்பீங்க? சார் வீக்கெண்ட்ஸில் ஃப்ரெண்ட்ஸை பாண்டி கூட்டு போகிறது சார். நார்மல் டேஸ்லேயே வந்து ₹2000 ₹3000 இருக்கும் ரெசார்ட்டோட ரெண்ட். ஸோ அதுலேயே வீக்கெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்வியஸாக 5000 to 6000 இருக்கும். அது எல்லாரும் பங்கு போட்டு பங்கு போட்டுன்னு இல்லை, மேபி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளே போடுறது. ஓகே, போட்டு எல்லாம் கூட்டு போகிறது. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், அவங்க கூட தான் போகிறது நான். ஓகே, வேற யார் ஃபன்னுக்காக செலவழிச்சது? பணம் ஒரு பொருட்டு இல்லை, எனக்கு இன்பம் தந்துச்சு அதனால இந்த செலவு பண்ணேன்னு எது சொல்லுவீங்க? நான் அதிகமாக செலவு பண்ணுறது வந்து கேர்ள்ஸ் பார்ட்டின்னு ஒன்று இருக்கும். வீக்கெண்ட் சாட்டர்டே வேணால் நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாமே நான் பார்ட்டி கொடுப்பேன். எல்லாருக்குமே போயிட்டு அங்கே ட்ரிங்க் அண்ட் எல்லாமே
வீக் அண்ட் வீக் மேக்ஸிமம் ஒரு 35,000 கிட்ட நான் என் சந்தோஷத்துக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு நான் ஃபன் பண்ணுவேன். வேணா எனக்கு அங்கே அந்த சந்தோஷம் கிடைக்காது, காசை பற்றி நான் செலவு பண்ண ஒரு மாட்டேன். வாரம் 35,000 ரூபா நண்பரோடு இருப்பதற்கான செலவழிப்பேன்னா எல்லாரும் நண்பர்களாக இருப்பாங்க. சமீபத்தில் என் நண்பரோடு இருப்பதற்காக என்னோட இனிமையான பொழுதுக்காக இந்த பணத்தை நான் செலவழிச்சேன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் எல்லாம் கொடுக்கணும்னா சின்ன சின்ன ஹோட்டலுக்குலாம் கூட்டி போக மாட்டேன் சார். எப்போவுமே ஐடிசி அது மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு தான் கூட்டி போவேன். அது ஏன்னா எப்போவுமே அவங்களுக்கு அது ஒரு மெமரியாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக எப்போவுமே பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் தான் ட்ரீட் கொடுப்பேன். இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஒரு குட் நியூஸ் எங்கள் வீட்டில் நடந்ததுன்றதுக்காக பெரிய ஹோட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு தான் ட்ரீட் கொடுத்தேன். அது எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படி ஒரு ட்ரீட் என்ன செலவாகும்? அரௌண்ட் 40 to 50 ஆகிடும். 50,000. ஓகே, எத்தனை பேர் அதுக்கு? ஒரு 6 to 7 மெம்பர்ஸ். சார் அதே மாதிரி நான் ஹைதராபாத் போயிருந்தேன் சார். ஹைதராபாத் போயிருக்கும்போது எங்கள் அண்ணன் பையன் வந்து ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான். ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கேட் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த கேட் காஃபி வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 7,000 ருபீஸ். 7,000 ரூபாய் ஒரு காஃபி. 7,000 ரூபாய் ஒரு காஃபி. தெரியாது. அந்த காஃபி வந்து சார், அந்த காஃபி கொட்டையை வந்து ஒரு பூனை கொடுப்பாங்க. அந்த பூனை வந்து சாப்பிட்டுட்டு அது போகிற மலத்துலேருந்து அந்த மலத்தை அதுதான் காஃபி பவுடர். அந்த காஃபி பவுடரை அந்த காஃபியை போட்டு அதுதான் காஃபியாக கொடுக்குறாங்க. அந்த காஃபி 7,000 ருபீஸு. இது வந்து இந்தியாவில் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் பையன் சொன்னான். உடனே அந்த காஃபியை 2 பேரும் நாங்கள் சாப்பிட்டோம் சார். 15,000 ருபீஸ் சார் பில்லு. ஓகே, என்ன வித்தியாசம் இருந்துச்சு அது காப்பியில்? சார் ஒன்றும் வித்தியாசத்துக்காக இல்லை சார், அது சாப்பிடணுங்கிறதுக்காக தான் சாப்பிட்டான். ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் என்னன்னா, இந்த தரப்பில் இருக்க நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளோட சேலரி லெவல் இவ்வளோ தான், அதனால நம்ம அதை மீறி செயல்படுத்தணும், அதை மீறி நம்ம செலவு பண்ணோன்னா நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் நான் வந்து நடுத்தர வர்க்கத்தில் தான் வந்தேன். எங்கள் அப்பா வெறும் செக்யூரிட்டி ஆஃபீஸராக தான் இருக்காரு. என்னோட மொதல் சேலரியில் எனக்கு கிடைச்ச சேலரி 7,900 தான். அடுத்ததான் நான் இப்போ வந்து நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஹோட்டல் பிஸ்னஸ் நான் நடத்திட்டு இருக்கேன். இது 4 இயர்ஸில் தான் நான் இதை வளர்ச்சி வந்திருக்கேன். எனக்கு இப்போதைக்கு எனக்கு மாதம் ஒரு 1 lakh rupees வரைக்கும் வருது. நான் இதை செலவு நான் 7,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கும்போது நான் அந்த செலவு பண்ணாமல் அந்த கான்டாக்ட்ஸ் எனக்கு கிடைக்காம இருந்ததா இன்றைக்கி என்னால் இது வந்திருக்க முடியாது. அதே மாதிரி அந்த செலவு பண்ணும்போது தான் ஐயோ இதுக்கு இவ்வளோ செலவாகுதே, அப்போ நம்மளோட திறமை எவ்வளோ இருக்கணும், நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணுங்கிற விஷயம் நம்மளுக்கு வரும், ஒரு உத்வேகம் வரும் நம்மளுடைய. அப்போ தான் வந்து இப்போ இவனுக்கு 6,000 ரூபாய் நான் செலவு பண்ணுறேன்னா அந்த 6,000 ரூபாய் செலவு பண்ணால் எனக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டோம்னா இந்த சேவிங்ஸ் பற்றியே நம்ம அதிகமாக யோசிக்க மாட்டோம். ஏன்னா அது தன்னாலே நடக்கும். இல்லை, இப்போ ஒரு சொன்ன இடம் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா? அவர் ஒருத்தர் தனிச்சு வேற ஒரு கருத்து சொல்கிறாரு. என்னன்னா, நான் 10,000 ரூபா சம்பாரித்தேன், 10,000 ரூபாய் செலவழித்தேன், அதன் மூலமாக எனக்கு நிறைய தொடர்பு வந்துச்சு, தொடர்புகளினால் எனக்கு மேலும் புதிய வாய்ப்பு வந்துச்சு, வாய்ப்பு வந்ததுனால நான் மேலும் கூடுதலாக சம்பாரிச்சேனா. அப்போ இந்த பணம்னு இந்த கணக்கை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை தூக்கி போடுங்க, தூக்கி போட்டால் அதை மேலும் சம்பாதிக்க முடியும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு தெரியாமல் போய் வளராமல் இருக்கீங்களேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நானும் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணேன். நானும் ஒரு ஹோட்டலில் 4 years ஒர்க் பண்ணி ஒரு வெயிட்டராக ஜாயின் பண்ணி ஒரு சீனியர் HR மேனேஜராக வெளியே வந்து இன்றைக்கி சொந்தமாக நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் கொளத்தூரில். எனக்கே ஒரு 13 ஃபேமிலிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேம் சுச்சுவேஷன் அப்ளிகேட் டு போத் ஆஃப் அஸ். எங்கள் 2 பேருக்குமே ஒரே சுச்சுவேஷன் தான் இருக்குது. அவராலையும் அது பண்ண முடியுது, இந்த சைடில் இருக்க என்னாலையும் அதை பண்ண முடியுது. அன்றைக்கி நான் பண்ண சேவிங்ஸ் எல்லாமே இன்றைக்கி என்னுடைய பிஸ்னஸுக்கு ஒரு மூல உதாரணமாக இருக்குது. அவராலையும் பண்ண முடியுது, என்னாலையும் பண்ண முடியுது. அப்படின்னா வாழ்க்கையின் எந்த இனிய தருணத்தையும் இழக்காமல் அவரால் அது பண்ண முடியுது, அதையெல்லாம் இழந்து உங்களால் பண்ண முடியுது. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 weeks முன்னாடி there was an exclusive event. Mercedes வந்து லுக்ஸ் டிரைவ்னு. Mercedes லுக்ஸ் டிரைவ், LUXE டிரைவ். You get to test drive all Mercedes car on a race track. நார்மலாக டெஸ்ட் ட்ரைவ் போகிறத விட ரேஸ் ட்ராக்ல யூ கேன் லைக் டூ எவ்ரிதிங். ஐ லவ் கார்ஸ், லைக் மோஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் லவ் கார்ஸ். பெரியப்பா பையனுக்கும் அவங்களுக்கு ரொம்ப கார். நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் வரேன், அந்த அண்ணாவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் வராங்க. அவங்க வந்து இது வரைக்கும் நான் ஒவ்வொரு தடவை Mercedesல போகும்போது BMW போகும்போது அந்த அண்ணா வந்து எப்படா நான் இருக்கும்போது கார் எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறியே, நான் இல்லாத போது தான் ஒரு தடவை கார் எடுத்துருக்கேன். அந்த அண்ணாவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஈவெண்ட்க்கு அண்ணா கூட்டிகிட்டு போயிட்டு அண்ணா டெஸ்ட் ட்ரோ ஒன் ஆஃப் த கார்ஸ் ட்ரிஃப்ட் பண்ணாங்க. அன்றைக்கி மட்டும் நான் ஜஸ்ட் லைக் செலவு பண்ணேன்னு சொல்ல, அன்றைக்கி மட்டும் அந்த டோட்டல் ஈவெண்ட்டில் ஃப்ரம் 12 o'clock till 8 o'clock 8 டயர் தேய்ச்சாங்க. 8 டயர் ட்ரிஃப்ட் பண்ணி மட்டும் 8 டயர் தேய்ச்சாங்க. அதில் வர என்ன சொல்கிறதுங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்துட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனால் அந்த கார்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக ஒரு கனவாக பார்க்குறாங்க. அந்த கனவை நிறைவேற்றினது லைக் Mercedes ஓட்ட முடியும், அந்த உங்களாலேயும் முடியும். அது வந்து இட்ஸ் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறத விட அவங்களையும் ஊக்குவிக்கிறது தான். என்னால் முடியும்னா உங்களாலேயும் முடியும். ரேஸ் ட்ராக்ல ஓட்ட முடியும். ரேஸ் ட்ராக்ல அது வந்து ஒரு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங். இட்ஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங் அண்ட் கண்டென்ட்டாக இருக்குது, லைக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அதுக்கு என்ன செலவாச்சு?
லைக் ஒரு டயர் வந்து இட்ஸ் அரௌண்ட் 30,000 rupees. ஸோ எனிவே ஒரு அண்ணனுக்காக போய் ஒரு 3-2 லட்ச ரூபா ரேஸ் ட்ராக்ல ஓட்ட முடியாதுல்ல, எதனாலும் ஓட்ட முடியாது. கிடைக்காது. அதுவும் எல்லா கார்ஸும் எஸ்யூவி முதல் கொண்டு ஒரு இன்க்ளைனில் 30 டிகிரி ஆங்கிளில் காரை கொண்டு போய் நிறுத்தி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாங்க. ஸோ அது இட்ஸ் ஒரு சந்தோஷம். ஓகே. சிக்கனமாக இருப்பது, பணத்தை கணக்கின்றி செலவழிப்பது என்று இருதரப்பு பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நம்மிடையே இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். அவர்களை இப்போது நாம் வரவேற்கலாம். ஒருவர் திரு சோமா வள்ளியப்பன் அவர்கள், பொருளாதார ஆலோசகர், பணம் சேர்ப்பதின் அவசியத்தை பற்றியும் சேமிப்பதின் அவசியத்தை பற்றியும் பேசுகிறவர். மற்றொருவர் ஆர்ஜே மகா என்று அனைவரால் அறியப்பட்டவர். இப்போ சிறப்பு விருந்தினருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து சிக்கனமாய் வாழ்பவர்களிடம் வந்து ஒரு கேள்வி வச்சுருக்கேன். இப்போ எல்லோரும் பொருள் வாங்குகிறோம், ஒரு சட்டை வாங்குகிறோம், ஏதோ ஒன்று வாங்குகிறோம், ஃபோன் வாங்குகிறோம். ஒரு பொருளை வாங்கும்போது அதிக காலம் எடுத்துக்கிட்டு இத்தனை கடை ஏறி இறங்கி இப்படி பார்த்து நான் வாங்கினேன் அப்படி சொல்கிற பொருள் அது சார்? ஆக்சுவலி நான் நாளைக்கு ஃபாரின் கிளம்புறேன் சார், ஓகேங்களா? அதாவது அதுக்கு ஒரு ட்ராலி வாங்குறதுக்கு ஆக்சுவலி ஆன்லைனில் பார்த்தோன்னா 3600 தான் சார். ட்ராலி பேக் வாங்குறதுக்கு 3600 தான் சார். அதை விட நான் எவ்வளோ கம்மியாக எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா பிராட்வே போனோம், டி நகர் போனோம், இது எல்லாமே சுற்றி பார்த்தா கடைசியில் 2700 ஒரு ட்ராலி வாங்கலாம் சார். ஆன்லைனில் 50% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நான் எவ்வளோ செலவு பண்ணுறதை கம்மி பண்ணேன். ஏன்னா என்னோட ரோல் மாடல் எங்கள் அம்மா தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்பா இல்லைன்றனால எங்கள் ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு பஸ் டிக்கெட்டே 4 ரூபா தான் சார். ஆனால் அதுக்கு வந்து நடந்தே போயிட்டு வருவாங்க. இப்போ நான் நினைக்கிறேன் என்னென்னா, அன்னைக்கு அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி நம்ம அந்த 200 ஒன்றும் பெருசாக போகிற கிடையாது. அந்த 200 அம்மாட்ட கொடுத்தா வேறு எதுக்காக யூஸ் ஆகும். அது பொருள் மாதிரி இல்லை, ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். ஒரு ஹோட்டலுக்கு போன இன்சிடென்ட் தான். ஒரு பஃபட் வந்து ஒரு ஹோட்டலில் 300 பர் பிளேட் தான். 2 பேர் போனால் 600 தான். பட் அதுக்காக ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணி அதில் ஒரு டைனோட்டில் எவ்வளோ கேஷ்பேக் ஆஃபர் வரும், அதை தாண்டி ஹோட்டலில் டிஜிட்டலாக பே பண்ண என்ன கேஷ்பேக் வரும், அதுக்குன்னு ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணி கடைசியாக 670 வர ஃபுட்டை 120க்கு முடித்தோம். 670 வரது 120க்கு முடித்தோம். ஓகே. வள்ளியப்பன் சார், நான் இப்போ நீங்கள் தொடர்ந்து வந்து இது மாதிரி பணம் சம்பாதிப்பதை பற்றியும் பொருளாதார ஆலோசகராகவும் இருந்துகிட்டு இருக்கேன். பணம் சம்பாதிக்கிற பற்றி அதிகமாக எழுதியிருக்கேன், பணம் சேமிக்கிற பற்றி. இந்த சிக்கனமாக வாழ்பவர்கள் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்த்தது மூலம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அவங்க வந்து எதை இழந்துடுறாங்க அப்படின்னா, வாழ்க்கையினுடைய ஃபைனஸ்ட் மொமெண்ட்ஸை இழந்துடுறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நம்ம எதை இழந்து எதை பெறுகிறோங்க இருக்குல்ல, அதை இழந்தாலும் பரவாயில்ல சிக்கனமாக இருக்குன்னு சொல்லுவீங்களா? வாழ்க்கையினுடைய ஃபைனஸ்ட் மொமெண்ட்ஸை இழக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போது 2 பேருக்கும் எது ஃபைனஸ்ட் மொமெண்ட்டுங்கிறதுல பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் பணம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அவங்களுக்கு வேறு ஏதோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. பணம் எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம், இல்லைன்னா கடன் வாங்கிக்கலாம், இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு அவங்க மற்றதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இவங்க வந்து பணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்கவுங்க நிலையில் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ இவங்களுடைய சந்தோஷத்துக்கு குறைவில்லை, இவருடைய வெற்றிக்கும் குறைவில்லை. அவருடைய சந்தோஷத்துக்கும் குறைவில்லை, ஆனால் வெற்றிக்கு குறைவு இருக்கலாம். எப்படி? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் உலகத்தினுடைய நம்பர் 1 பணக்காரர் வாரன் பஃபட். அவர் வாழ்க்கையில் அவர் கை முழம் போட்டு சம்பாதிச்சது கிட்டத்தட்ட 2,90,000 கோடி ரூபாய். அவர் சொல்கிறாரு வந்து உள்ளிருந்து உருவு தான் மகிழ்ச்சின்னு. அவருக்குன்னு சொந்தமாக ஃப்ளைட்டு கிடையாது. அவரை போல் 1000 மடங்கு கம்மியாக இருக்கவங்க சொந்த ஃப்ளைட் வச்சுருக்காங்க. அவர் இன்னமும் வந்து 1958ஆம் வருஷம் வாங்கின வீட்டில் தான் குடியிருக்காரு. 3 பெட்ரூம் ஃப்ளாட்டில் தான் இருக்கார். வெளிநாடை விட்டுட்டு இந்தியா பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருத்தர் நாராயணமூர்த்தி. இன்ஃபோசிஸ் ஒரு வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பித்து சக்ஸஸ் ஆனவர், சிக்கனமாக இருந்து ஆனவர். அவர் இன்னும் காமன் கேஃப்டீரியாவில் சாப்பிடுவார், காமன் பஸ்ஸில் போவார் வருவார். ஆனால் இதனுடைய அதீதம் ஒரு வியாதி, அதனுடைய அதீதமும் ஒரு வியாதி. எக்ஸ்ட்ரீம் சிக்கனமும் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராவென்ஸாகவும் ரெண்டுமே வந்து ஒரு வியாதி தான். பட்டு இந்த ஆட்டிடியூட் இவங்களை கெடுத்துறாது. இந்த ஆட்டிடியூடில் ஒரு ஆபத்து இருக்குது. இப்போ நாம் பார்க்குற இன்றைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய முதலாளிகள் சில பேர் காணாமல் போயிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். அவர்களுடைய தூக்கம் வராத நிலைமையெல்லாம் இருக்குது. இருக்கிற பணத்தை ரொம்ப சுலபமாக செலவழிக்கலாம், பணத்தை சேமிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க இந்த மனோபாவத்தில் வந்துட்டதுனால இவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு பேசிஸ் உருவாக்கின பிறகு செலவழிக்கிற மனப்பான்மை குழந்தைகளால் உண்டாக்கப்படலாம், மனைவியால் புஷ் பண்ணப்படலாம், வேறு ஏதாவது வரலாம். அதுக்கப்புறம் இனி நம்ம இருக்கலாமேன்னு இருக்கலாம். பட் இவர்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே இவங்களுக்கு ஒரு அடிப்படையே இல்லாத போகிற பொழுது செலவழிக்கிறதையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு மனப்பாங்களை மாட்டிக்கிட்ட பிறகு கடன், அந்த கடன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு கடன், அதற்கப்புறம் வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி வரலாம். இவர்களில் சில பேர் தப்பித்து கொள்வார்கள். இப்போ ஒருத்தர் சொன்னார், நான் வந்து நிறைய சம்பாதிச்சேன், செலவழித்தேன், அதன் மூலமாக எனக்கு ஒரு நெட்வொர்க் பெருகிச்சுன்னு.
பட் நாம் கேள்விப்பட்ட பல பேருடைய செலவுகள் வந்து நெட்வொர்க் டெவலப் பண்ணுறதுக்காக இருக்க மாதிரி தெரியல. திரும்ப திரும்ப அதே நண்பர்களோட திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு போய் திரும்ப திரும்ப அதே மாதிரி செலவழிக்கிறதுனால பெருசாக வந்துட முடியும் என்று சொல்ல முடியாது. அதனால் ஃபைனஸ்ட் மொமெண்ட்ஸ் டிஃபர் ஃப்ரம் பீப்புள் டு பீப்புள். இவருடைய ஃபைனஸ்ட் மொமெண்ட்டுங்கிறது சில பேருக்கு நோட்டை எண்ணி பார்க்குறதே ஒரு சந்தோஷம், சேர்த்து வைக்கிறதே சந்தோஷம். அவர்களும் தவறு தான், முழுக்க வாழ்க்கையை அனுபவிக்காமல் அவருடைய சுகங்களே குறைச்சிக்கிறது தவறு தான். ஆனால் இவர்கள் லைஃப் எண்டு வரைக்கும் ஒரு சேஃப்டி மோடில் இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு ரிஸ்க் மோடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சொல்லுங்க மகா. ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா அதுவே லைட்டாக மக்கள் பார்க்குறதே ஒரு பயாஸ்டாக தான் இருக்கே அப்படின்னு தோணுது. ஏன்னா செலவாளிகள் வெர்சஸ் சேமிப்பு செய்கிறவங்க இல்லையா, சிக்கனவாதிகள். ஸோ அதே பார்த்தீங்கன்னா செலவாளிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த டாப்பிக்கே வந்து எல்லாருமே தப்பு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. செலவு பண்ணுறது தப்பு இல்லையே, நம்ம டெய்லி சுவாசிக்கிறோம், சாப்பிட்றோம், அதே மாதிரி செலவு பண்ணுறதும் டெய்லி நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எக்கனாமிக்கலாகவே பார்த்தாலும் பணம் வந்து புழங்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஒரு குட் எக்கானமியாகவே வந்து மாற முடியும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கணும். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சேர்த்தி வைக்கிறோம் ஓகே, பட் சேர்த்தி வச்சு என்ன பண்ண போகிறோம்? எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு அது நல்ல விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமே. ஐ ஃபீல் இதை இப்படி டாப்பிக்கை பிரிச்சிருக்கிறதுக்கு பதிலாக இன்வெஸ்டர்ஸ் வெர்சஸ் டெபாசிட்டர்ஸ் அப்படி கூட ஆக்கிக்கலாம் இல்லையா. ஏன்னா நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து ஒரு நல்ல எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கிறதுக்கு, எங்களோட டேலண்ட்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை ட்ராவல் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நல்ல விஷயங்களில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக இப்போது ட்ராவல் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ ட்ராவலில் ஒரு 4-5 கண்ட்ரிக்கு பண்ணிட்டு வந்தாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிறது, மக்களை நம்ம பார்த்துருக்கோங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்குது, புது புது இடங்கள் பார்த்துருக்கோங்கிற அந்த சந்தோஷம், அதெல்லாம் வந்து சேமித்து ஒரே இடத்துல இருந்துட்டு டிவியில் இல்லை யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தால் தெரியாது இல்லையா. அந்த புது புது இடங்களெல்லாம் அதெல்லாம் நம்ம போய் நம்ம கண்ணால் பார்க்கணும். ஸோ ஐ ஃபீல் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுவீங்க? நான் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ட்ராவல் பண்ணும்போது நான் வந்து எப்படின்னா ஒரு 3 மாதம் 4 மாதம்னு நல்லா சேமித்து வைப்பேன், ட்ராவல் பண்ணுவேன், அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்போ வந்து எனக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் நான் வாங்கிட்டு வரணும் எனக்கு. அண்ட் நம்மளுக்கு செலவு பண்ணிக்கிறதும் தப்பு இல்லையே. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணி நல்லா போகணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது, மைண்ட் செட்டும் இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆசையும் இருக்குது. ஸோ ட்ராவல் பண்ணுவேன், நிறையா வாங்கிட்டு வருவேன், எல்லாத்துக்கும் தருவேன். ஸோ அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. ஓகே, வள்ளியப்பன் சார் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒன்று சொன்னீங்க. அதாவது யார் அவர் சொன்னீங்க, அந்த 1,95,000 கோடி சம்பாரிச்சு 3 பெட்ரூமில் இருக்காரு. வாரன் பஃபெட் சம்பாரிச்சு 3 பெட்ரூமில் 58 வாங்கின வீட்டில் இருக்காரா? அவர் எதுக்கு சார் சம்பாதிக்கிறாரு? அவர் வந்து அவருடைய சம்பாத்தியத்தில் 99% கிட்டத்தட்ட 2,70,000 கோடி ரூபாயை தர்மத்துக்கு கொடுத்துருக்காரு. கேன்சர் கியூரிங்க்கு இந்த உலகத்துக்கு. அதான் இந்த உலகத்தில் பல பேர் சம்பாதிக்கிறாங்க. அதாவது திறமையை காண்பித்து சம்பாரி, நீ உனக்கே போகித்து கொள்ளாத. நீ உனக்கு அவர் மினிமமில் இருக்கார். அவர் வாடகை வீட்டில் இல்லை, அவர் 3 பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு மேலே. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மினிமலிசம்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. ஆமாம், உலகத்தில் வந்து மிக குறைவான பொருட்களை யாரால் பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அவர்களுக்கு நிறைய நேரம் இருக்குது, அவர்களுக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கிது. பொருட்கள் மீது கொண்டு போய் சந்தோஷத்தை வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த கார் வாங்கி கொண்டே இருந்தால் தான், மாடல் மாற்றி கொண்டு இருந்தால் தான் சந்தோஷம். மாற்ற முடியாத நிலைமையில் அவ்வளோ பெரிய கார் வச்சுருந்து நீங்கள் வருத்தத்தில் இருப்பீங்க. நீங்கள் வந்து அதை உயர்த்தி கொண்டே போகணும், எஸ்கலேட் பண்ணிக்கிட்டே போகணும். உங்களுடைய கெப்பாசிட்டி டு ஸ்பெண்ட் கூறிக்கிட்டே போகும், விலைவாசி காரணமாக, விஞ்ஞானம் காரணமாக, தொழில்நுட்பம் காரணமாக. ஆனால் உங்களுடைய சம்பாதிக்கிற திறன் போக போகக்கூடாது. உங்களுடைய தேவைகள் அதிகரிக்கும். ஆனால் உங்களால் அப்போது நீங்கள் வந்து ஒரு பெரிய வெறுமையை 2வது ஹாஃப் ஆஃப் த லைஃப்பில் உணர்வீங்க. அவர் ஹாப்பியாக இருக்கார். அவர் சொல்கிறார், உள்ளிருந்து உருவதே மகிழ்ச்சின்றார். அவர் சொல்கிறது என்னென்னா, குழந்தைகளோட 1/2 மணி நேரம் விளையாண்டா எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடைக்கலைங்கிறார். அவர் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கார், கொடுக்கறதுல திருப்தியாக இருக்கார். நான் முன்னாடி சொல்லல, அதுக்கு தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருங்கிறக்காக தான் அந்த கேள்வி கொண்டு வச்சேன். அவர் சம்பாதிச்ச பணத்தில் 90 விழுக்காடு வேற ஒரு காரியத்துக்கு, தர்ம காரியத்துக்கு செலவழிச்சுக்கிட்டு இருக்காரு. உள்ளூர மகிழ்ச்சி ஊறுது. எதற்கும் கொடுக்காம ஒருத்தர் சேமிச்சுக்கிட்டே இருந்தானா, சிக்கனமாகவே வாழ்ந்தானா, அது தவறு. இப்போ அவங்க சொன்னதை நான் ஒப்புக்கிறேன். வந்து ஒருத்தர் வந்து ஒரு நிறைய பணத்தை சம்பாரித்து ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அவங்களுக்கும் இல்லாமல் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் விட்டுட்டு போகிறது வீண். அது ஒரு வியாதி. தன்னுடைய குறைந்தபட்ச தேவைக்கு, அதான் நம்முடைய மகிழ்ச்சியே ஒரு பெரிய காரில் தான் இருக்குது. இப்போ ஒருத்தவங்க சொல்கிறத நான் கேட்டேன், ஒரு 2,40,000 ரூபாய்க்கு கொண்டு போய் அந்த டயரை என்னமோ பண்ணுறாங்க. அதில் ஒரு சந்தோஷம் என்பது, நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க, நான் 10,000 ரூபாய்க்கு வெடி வெடித்தேன் ஒரு சந்தோஷம்பாங்க. காசை உடனே கரியாக போகுது, 10,000 ரூபா போகுது. அப்போது நம்ம ஆரம்பத்துலேருந்தே எதில் சந்தோஷம்னு நம்மளை கொண்டு போய் மாட்டிக்கிறோமோ
அதுதான் சந்தோஷம். மைண்டுக்கு தெரியாது. டோப்பியம்னு ஒன்று இருக்குது. எது அது ஒரு கிரேவிங் மைண்டு. எது ஒன்று நமக்கு பழக்கப்பட்டதோ அது அதிகமாக வேணும்னு மைண்டு கேட்கும். காஃபிலேருந்து அது எதுவாக இருந்தாலும் அது வந்து திரும்ப கிரேவிங். அந்த கிரேவிங் நம்முடைய பொழுதுபோக்குகளும் சந்தோஷங்களுமே மிக செலவு செய்தால்தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாட்டிக்கிட்டோம்னா போக போக அதிகரிக்க முடியுமா? மிகப்பெரிய பணக்காரர்களே அந்த சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்களே. நமக்கு லைஃபுக்கு ஒரு சேஃப் மோடா என்பது தான் என்னுடைய. ஏன்னா அவர் பேசும்போது ஒன்று சொன்னார், அது ஒரு இந்தியன் மென்டாலிட்டினர், உங்களுக்கு செலவழிக்கவே தெரியாதுங்கிற சொல்கிற மாதிரி சொன்னார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே வந்து சேமிப்பு அதிகமாக இருப்பது வந்து இந்தியர்கள்ட்ட தான். மற்ற எந்த நாட்டிலையும் வந்து இப்படி வந்து சேமிப்பை பற்றி சிக்கனத்தை பற்றியும் ஏதாவது நாடு இவ்வளவு பேசியிருக்குமான்னு தெரியல தலைமுறையாக. அப்படிங்கும்போது அதை வந்து ஓவரால் ஒரு நாட்டுடைய வளர்ச்சியாக அதுக்கு எந்த வகையில் உதவி செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? அதான் இப்போ வந்து எக்கனாமிக்ஸை பற்றியே மறுபரிசீலனை வந்திருக்கு உலகத்தில். இந்த உலகம் வந்து ஜிடிபி growth இல்லை, பொருளாதார வளர்ச்சி. இது வந்து நம்ம இந்த உலகத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கோமா. 5 முறை இந்த உலகம் மனிதர்களுடைய எவல்யூஷனில் மனித இனமும் உயிரினமே அழிஞ்சு போயிருக்கு. அதுக்கு பேர் பிக் 5ன்னு சொல்கிறாங்க. இப்போ 6வது மிகப்பெரிய அழிவை நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம். பூமியிலேருந்து ரொம்ப அதிகமான பொருட்களை எடுத்து யூஸ் த்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரீசைக்கிள், ரீபேர், ரீப்ளேஸ்மெண்ட்டு இது எதுவுமே இல்லாமல் போச்சு. அதனால பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து கழிவாக்கி இந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணுற கலாச்சாரம் தான் செலவழிக்கிற கலாச்சாரம். சிக்கனவாதிகளும் செலவாளிகளும் அரங்கத்தில் கூடியிருக்கும் இதே வேளையில் யார் சிறந்தவர்கள் என்று தமிழகம் தழுவிய ஒரு வாக்கெடுப்பு நடந்து முடிந்திருக்கிறது. ஜி வலைத்தள பக்கங்களில், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் ஒரு வாக்கெடுப்பு நடந்து முடிந்திருக்கிறது. அந்த வாக்கெடுப்பின் முடிவுகளை இப்போது பார்க்கலாம். சிக்கனமானவர்கள் வெர்சஸ் செலவாளிகள் என்ற தலைப்பில் சில கேள்விகளுக்கு ஜி தமிழ் சமூக வலைதளங்களில் கடந்த 24 மணி நேரங்களாக நடைபெற்ற வாக்கெடுப்பில் பெரும்பாலானோர் தங்களது கருத்தை தெரிவித்துள்ளனர். அதன் முடிவுகள் நேரலையாக. அதில் யாருடைய வாழ்க்கை முறை சிறந்தது என்ற கேள்விக்கு செலவாளிகள் என்று 33% பேரும், சிக்கனவாதிகள் என்று 67% பேரும் வாக்களித்துள்ளனர். செலவாளிகளுக்கு எதிர்காலம் குறித்த கவலை இல்லை எனும் கருத்து என்ற கேள்விக்கு சரி என்று 68% பேரும், தவறு என்று 32% பேரும் வாக்களித்துள்ளனர். சிக்கனவாதிகள் நிகழ்காலத்தை இழக்கிறார்கள் எனும் கருத்து என்ற கேள்விக்கு சரி என்று 72% பேரும், தவறு என்று 28% பேரும் வாக்களித்துள்ளனர். தர்மம் செய்யும் குணம் யாருக்கு அதிகம் என்ற கேள்விக்கு செலவாளிகள் என்று 65% பேரும், சிக்கனவாதிகள் என்று 35% பேரும் வாக்களித்துள்ளனர். தங்களின் மேலான கருத்துகளுக்கு நன்றி. தொடர்ந்து நாம் 2 தரப்பும் பேசிட்டு இருந்தோம். சிக்கனமாக இருப்பதின் சிறப்புகளும் பணத்தை செலவழிப்பது எவ்வளவு சிறப்பு அப்படின்னு மறுதரப்பும் 2 தரப்பு பேசிட்டு இருந்தோம். இதில் ஏதாவது ஒன்று தான் கேடாக இருக்க முடியும், 2 கேடாக இருக்க முடியாது. நம்ம சிறப்பு விருதுன்னு சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன்னா என்னென்னா, இவர்கள் அடிப்படையாக சிக்கனமாக இருந்து பழகிட்டாங்க. நாளைக்கு செலவழிக்கும் தன்மையை இவர்கள் பெறக்கூடும். பிள்ளைகளின் மூலமாக, மனைவியின் மூலமாக, கணவனின் மூலமாக, பேரப்பிள்ளைகள் மூலமாக எந்த கனவும் மாறலாம். ஆனால் செலவழிச்சே பழகினவங்க ஒரு கட்டத்தில் கட்டாயத்தின் பேர்லாம் சிக்கனத்துக்கு வருவாங்க. வழி இல்லை, ஒன்றுமே இல்லை, செலவழிக்க முடியாது அப்படின்னா தான் சிக்கனாகும். சிக்கனத்தை அதுக்கப்புறம் ஒரு ஹேபிட்டாக பழக்கப்படுத்த முடியாது. இயல்பாக சிக்கனம் என்பது தான் சிறந்த குணம் இல்லையா? நிறைய பணம் சம்பாதிக்கணும், மீண்டும் கட்டாயத்தின் பேரில் சிக்கனமாக இருக்க வேண்டிய அவசியம் வந்துடவே கூடாது. எனக்கு உங்கள்கிட்ட வந்து செலவழிக்கிறாள் ரொம்ப பிடிச்சிருந்த அந்த விஷயம் என்னென்னா, சிக்கனமாக இருப்பதற்கு எப்படி பழகணுமோ அப்படி செலவழிக்கிறதுக்கு ஒரு பழகணும் இல்லையா? இவர்கிட்ட யாராவது ஒருத்தர் கொடுத்து நீ 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டு மிச்சம் 4950 ரூபாய் கொண்டு வந்துருவார். 5000 ரூபாய் செலவழிக்க தெரியாது அவருக்கு. அவருக்கு கட்டத்தில் பாவம் தான். ஆனால் ஒரு பொழுதும் சாப்பிட 50 ரூபா கொடுங்கன்னு சொல்லி அவர் வந்து நின்றவே மாட்டார். எந்த ஒரு நாள் அவருக்கு நிகழ்ந்துடாது சிக்கனத்தை கை கொள்றதுனால. அதனால சிக்கனமாக இருப்பதுதான் சிறப்பு. அப்படித்தான் நம்ம சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கோம். அதுதான் நம்ம சூழல், அதுதான் சரியும் கூட இல்லையா? உங்களைப் போல செலவழிக்க மனோபாவம் அவர்களுக்கு வரட்டும். நீங்கள் எல்லாருக்கும் செலவழிங்க, உங்களுக்கு சிக்கனமாக இருக்க மனோபாவம் வந்துடட்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம், மீண்டும் சந்திக்கலாம். நீங்கள் இதுவரை பார்த்து கொண்டிருந்தது காளிமார்க் விப்ரோ தமிழா பவர்ட் பை அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட் மற்றும் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. பொதுவாக அந்த நிகழ்ச்சியில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு புத்தகம் பரிசீலிக்கிறது வழக்கம். அதை வந்து ஹனிமூன் போகாதவர் வாங்கினீங்க. வந்து கலை உலகில் கலைவாணர்னு
பொதுவாக எம்ஜிஆர் பற்றி சொல்லுவாங்க இல்லையா, எல்லாருக்கும் நிறைய பணம் கொடுப்பாருன்னு. அப்படி எம்ஜிஆர் பணம் கொடுக்குறத கற்றுக்கிட்டு இந்த கலைவாணர் இருந்தான். அவருடைய புத்தகங்களுக்கு